அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் காளான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நிறைய பேருக்கு க்ளீன் பண்ண தெரியாதனால தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ காளான் மேலே இந்த சின்ன சின்ன கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த காளான் தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டு லைட்டாக அலசிக்கோங்க. அலசிட்டு ஒவ்வொரு காளானாக எடுத்து இந்த மேலே இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. இந்த பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்படி தொடச்சி எடுத்துருங்க. இது ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் க்ளீனிங்கு. நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்க இப்போ நீட்டாக இது தொடச்சி எடுத்தாச்சு. மேலே இருக்கிற மண்ணெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலமும் நீட்டாக தொடச்சி மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கிளீனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த காளான் இருக்கிற மண் அழுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ செகண்ட் ரவுண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புதுசாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் லெமன் பிழிஞ்சுக்கோங்க. லெமன் பிழிஞ்சு நீங்கள் இந்த காளான் இன்னொரு வாட்டி கழுவணும். இது ஏன் லெமன் பிழிஞ்சு கழுவுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த காளானில் ஏதாச்சும் பாக்டீரியா ஃபங்கஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லெமனில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் அதை எல்லாத்தையும் அழிச்சிரும். நம்மளுக்கு காளான் இன்னும் நல்லா சுத்தமாயிரும். இப்போ லெமன் பிழிஞ்சு அந்த தண்ணி நல்லா கலக்கிக்கிட்டு இதில் திருப்பி அந்த கழுவின காளான் ஃபஸ்ட் ரவுண்ட் கழுவணும் பார்த்தீங்களா, அது இதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த இதில் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இப்படி வச்சா போதும். அந்த 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது இருக்கிற பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாமே அழிஞ்சிடும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் இதில் ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் இந்த லெமன் வாட்டர் இதானக்கப்புறம் இதை ஃபைனலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டாக கொதிக்க வச்சுக்கோங்க சுடு தண்ணி. அதில் ஃபைனலாக எடுத்து இதை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. காளான் நல்லா வாஷ் பண்ணிடலாம். உள்ளே எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். நம்ம இது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.